குட் ஈவினிங். வெல்கம் டு ஆத்ரா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து என்னன்னா நவம்பர் 26ஓட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நவம்பர் 26 1949ல் ஆர் கான்ஸ்டியூஷன் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து சைன் பண்ணாங்க. ஸோ எல்லா எல்லா மெம்பர்ஸ் ஆஃப் அசம்பிளி, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து சேர்ந்து இதுதான் வந்து நம்மளோட இந்தியாவோட என்னென்ன கோல்ஸ், இட் மீன்ஸ் நம்ம இந்தியன் எக்கானமி எப்படி இருக்கணும், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி இருக்கணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம அடாப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லா ப்ரொவிஷன்ஸையும் வந்து சேர்த்து டிராஃப்டிங் எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக வந்து ஓகே நாங்கள் வந்து அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சைன் பண்ணனால தான் வந்து நவம்பர் 26 1949ல் சைன் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் டேவா வந்து கொண்டாடுறோம். ஸோ எப்போ இருந்து இந்த நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் டேவா கொண்டாடுறோம் அப்படின்னா 2015ல இருந்து. ஸோ 2015ல நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து பி.ஆர். அம்பேத்கர் மெமோரியல் மியூசியம் இன் டெல்லி வந்து அனௌன்ஸ் பண்ணார், ஓபன் பண்ணார். ஸோ அப்போ வந்து 125th பர்த்டே ஆஃப் அம்பேத்கரை தான் வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணும் வகையில் 2015ல இருந்து இது நவம்பர் 26 வந்து கான்ஸ்டியூஷன் டேயா வந்து அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் டே இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நேஷனல் லா டே, LAW law. So in order to commemorate the efforts of Dr. B.R. Ambedkar, we are celebrating it as National Law Day. ஓகே. ஸோ அதே மாதிரி என்னதான் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து சைன் பண்ணி எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆனால் கான்ஸ்டியூஷன் வந்து அமலுக்கு வந்த நாள் தான் வந்து நம்ம ரிப்பப்ளிக் டேவா வந்து கொண்டாடுறோம். ஓகே, அது வந்து ஜனவரி 26 1950ல இருந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் ரிப்பப்ளிக் டே. ஆனா அந்த ஜனவரி 26 அப்படின்ற ஒரு டேட் வந்து ஏன் நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஸோ 1929ல லாகூர் செஷன் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர்ல வந்து நடக்கும். அந்த செஷன்ல வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்ம ஜனவரி 26 1930 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்தது என்னமோ ஆகஸ்ட் 15 1947 தான். பட் ஜனவரி 26 1930 வந்து நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிரும், நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ற அந்த ஒரு சென்டிமெண்ட்னால நம்மளோட ரிப்பப்ளிக் டே வந்து ஜனவரி 26 அந்த டேட் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ ஜனவரி 26 அப்படிங்கிறது லாகூர் செஷன்ல சொன்ன டேட். ஓகே. ஸோ நம்ம ஏன் வந்து இந்த நேஷனல் கான்ஸ்டியூஷன் டே கொண்டாடுறோம் அப்படின்னா, அதான் சொன்னால நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து என்ன அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் இது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சாவரன், சோஷியல், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், ஜஸ்டிஸ், அதை சொன்னோம்னா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா இறையாண்மை, சமூக நீதி மற்றும் சமத்துவம், இந்த மாதிரி கோட்பாடுகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கிறதுனால இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, முக உரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுல எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து இதை வந்து இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து போற்றும் வகையில தான் நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேட் பண்றோம். அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் டேல ஒரு கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ண நாள் வந்து 9th டிசம்பர் 1946. ஸோ மொத்தமா வந்து கான்ஸ்டியூஷன் மேக் பண்றதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துச்சு, எவ்வளோ வருடம் எடுத்துச்சு அப்படின்னா 2 years 11 months 18 days வந்து எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இதோட செலவு வந்து கிட்டத்தட்ட 64 lakhs. அந்த அன்னைக்கு உள்ள அமௌண்ட் வந்து 64 lakhs வந்து செலவு பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல வந்து டெம்பரரி சேர்மனா வந்து டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா அப்படின்னு சொல்றவர் வந்து நம்ம வந்து டெம்பரரி சேர்மன்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணோம். அதே மாதிரி எல்லா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து எலெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் சேர்மன் வந்து யாரு அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இந்த விஷயம் வந்து நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல வந்து கிட்டத்தட்ட 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது, 22 பார்ட்ஸ் அண்ட் தென் 8 ஷெட்யூல்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஃபீச்சர்ஸ் அண்ட் இது பேசிக் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட். ஓகே, தேங்க்யூ.